ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் விபிசிங்கிறது என்ன டொமைன் இருக்கும், பேர்ல இருக்கு விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். கிளவுட் ஓகே, என்ன டொமைன், நிறைய டொமைன் சொன்னால, கம்ப்யூட் சர்வீசஸ், நெட்வொர்க் டொமைன், நெட்வொர்க் கிளவுட். ஸோ விபிசி ஃபர்ஸ்ட், விபிசினா என்னது, இது அதோட. ஸோ இட் எனேபிள்ஸ் யூ டு லான்ச் AWS ரிசோர்சஸ் இன்டு விர்ச்சுவல் நெட்வொர்க். AWS ரிசோர்ஸ்னா இதுதான், இதுக்குள்ள இருக்கிற இது டொமைன்ஸ், இது சர்வீசஸ். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்யூட் செலக்ட் பண்ணா, கம்ப்யூட்டர்ங்கிறது டொமைன், அதுக்குள்ள எத்தனை சர்வீசஸ் அது நம்ம ஈஸி டு பார்ப்போம். அதே மாதிரி தான். ஸோ இட் எனேபிள்ஸ் யூ டு லான்ச் AWS ரிசோர்சஸ் இன்டு த விர்ச்சுவல் நெட்வொர்க், விச் மீன்ஸ் கிளவுட் நெட்வொர்க். ஓகேவா, தட் யூ ஹேவ் டிஃபைன். அதான் இப்போ அதெல்லாம் இப்போ வந்து டிஃபைன் பண்ண போறோம். என்னோட நெட்வொர்க் எப்படி இருக்கணுங்கிறத நான் டிசைட் பண்றேன், நான் டிஃபைன் பண்றேன். ஓகேவா, so this virtual network closely resembles the traditional network. Yes, closely resembles means same, அதாவது 80% சேம் னு வெச்சுக்கோங்க, இல்ல 70 to 80% சேம். பேலன்ஸ் இருக்கு 30 என்ன சிம்பிளிஃபை. அதாவது கான்செப்ட் சேம் தான், ஆன் ப்ரிமிஸ்ல என்ன பண்ண போறோமோ அதுதான் இங்கேயும் பண்ண போகுது, ஆனா சிம்பிளிஃபைட் போக மாட்டோம். ஓகேங்களா, ஸோ நம்ம அது மாதிரி உட்காந்துட்டு வந்து ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காஸ்ட், மெயினா காஸ்ட். ஏன்னா நீங்க பிசிக்கலா மெயின்டைன் பண்றதுக்கும் விர்ச்சுவலா மெயின்டைன் பண்றதுக்கும் எங்கேயோ ஒரு டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் இன் யுவர் ஓன் டேட்டா சென்டர். என்னோட டேட்டா சென்டர் இது மும்பை. ஓகேங்களா, ஸோ வித் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் த ஸ்கேலபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மெயின்டைன் பண்ண போகிறோம் யூசிங் EC2. ஓகேவா, நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா, AAS, PAS, SAS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ இது வந்து டிஃபால்ட் விபிசி. இதில் வந்து டிஃபால்ட்டாக 3 சப்நெட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. மீன்ஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் இதையே மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து புதுசாக தான் கிரியேட் பண்ணுறேன். புதுசாக விபிசி, சப்நெட், இன்டர்நெட் கேட்வே, ரவுட் டேபிள், எலாஸ்டிக் ஐபினா என்ன, அதுக்கப்புறம் NAT கேட்வேனா என்ன, செக்யூரிட்டி கோர்ஸ், இது வரைக்கும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ விபிசி ஃபர்ஸ்ட், விபிசி என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ கிரியேட் விபிசி, அதாவது கிரியேட் பண்ணுறதுலாம் ஈஸி தான். ஓகேங்களா, ஆனால் அது எங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது தான் தெரியணும். அது தெரியணும்னா ஃபுல்லாக கோர்ஸ் முடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஒரு கம்பெனி போறீங்க, டெவாப்ஸ் படிச்சுட்டு போறீங்க, அந்த ப்ராஜெக்ட்ல டெவாப் ஆட்டோமேஷன் இருக்கு, நீங்க ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து டெவாப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சா தானே அந்த ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எங்க முடிக்கணும், அதான் இம்ப்ளிமெண்டேஷன். ஆல்ரெடி வந்து ஆன் ப்ரிமிஷன் போயிட்டு இருக்கு, மேனுவல் டிப்ளாய்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க போயிட்டு என்ன பண்றீங்க, ஆட்டோமேஷன் கொண்டு வரீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடுத்தோன்னு மொத்த ஆட்டோமேஷன் கொண்டு வர முடியாது, பார்ட் பை பார்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்கிராட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றீங்களே, அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். நீங்க உங்களோட ஐடியா வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கிறத டீமுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுதான் என்னோட ஐடியா. நீங்க மட்டும் இருக்க மாட்டீங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களோட ஐடியா வந்து நீங்க போடுற மாதிரி. ஸோ இந்த விபிசி வந்து டெலிட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. நான் இதுதான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இது வந்து என்னோட விபிசி நேம். விபிசி 1 கொடுக்குறேன். சப்போஸ் விபிசி அண்ட் மோர் கொடுக்குன்னா அதுவே எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அதாவது சப்நெட்ஸ், டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல, ரவுட் டேபிள்ஸ், பிரைவேட்டும் கிரியேட் பண்ணிடுவோம். நான் சொல்றேன், நான் வந்து ஃபுல்லா பப்ளிக் தான் பார்க்க போறோம். பிரைவேட் கிரியேட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிரியேட் ஆகிடும். இது கிரியேட் ஆகுறது வந்து எப்போ ஈஸினா நீங்க எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸி. ஓகேங்களா, இப்போ வந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். பண்ற மாதிரியே பண்ணுங்க, அந்த ஆர்டர்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இது ஐபி வெர்ஷன் சிஐடிஆர் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரேஞ்ச். இது எல்லாமே நெட்வொர்க் பேசிக்ஸ் இருக்கும், கண்டிப்பா இதெல்லாம் படிச்சே ஆகணும். கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட், இதுதான். இதை யூஸ் பண்ணி தான் என்னால என்னோட நெட்வொர்க் ஒரு ஐபி அட்ரஸை கொடுக்கணும். நான் டிஃபைன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டிஃபைன் பண்றதே இதுதான். நான் கிரியேட் பண்ற நெட்வொர்க் இந்த அட்ரஸ், இதுதான் என்னோட மெயின் நெட்வொர்க் அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சீரீஸ்ல கொடுக்குறேன், இது வந்து ஜென்ரலா கொடுக்குறது. ஓகேங்களா, ஸோ இது இந்த ஐபி அட்ரஸ் எப்படி கொடுக்குறீங்க, அதுதான் இந்த நெட்வொர்க்ல. இப்போ நான் அது போயிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கேன்னா அதுக்கே கிளாஸ் போயிட்டேன். அதனால தான் அதை படிக்க சொல்றது. AWS DevOps என்ன வருது அதை சொல்லிடுது. பேசிக்கா சிலது கவர் ஆகல, அதுதான் உங்களுக்கு வந்து சொல்றதுக்காக தான் படிக்க சொல்றேன். மற்றதெல்லாம் நம்ம இங்க பாத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த அட்ரஸை போட்டேன். ஓகே, இந்த ஒவ்வொன்றும் டிஃபைன் பண்ணேன். இப்போ இந்த 16 என்ன தெரியாது, ஏன்னா நான் இது வரைக்கும் நான் சொல்லலை. இப்போ நான் சொல்லுவேன், நீங்க போயிட்டு அதை படிக்கணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு படிக்க சொல்றேன். இதை வந்து நான் டெய்லி கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். நான் ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். இந்த ஐபி அட்ரஸ் எப்படி கொடுக்குறதுன்றதை நீங்க தெரிஞ்சு சொல்லி அதில் டவுட் இருந்தா கேட்கணும். நானே மொத்தத்தையும் சொல்ல முடியாது, ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது அட்ரஸ், என்னோட ஐபி அட்ரஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 3 இருக்கு பாத்தீங்களா, அது பேர் நெட்வொர்க் அட்ரஸ் சொல்லுவாங்க. கடைசியா இருக்க 0 பாத்தீங்களா, அது பேர் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ். ஹோஸ்ட்னா என்னோட சர்வர். அது வந்து நீங்க ஐபி அட்ரஸ் நீங்க கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 0 இருந்துச்சுன்னா அதுவே காமனா எடுத்துக்கலாம்.
அது எப்படி காமனா எடுக்குறீங்கன்னா அந்த மாஸ்க் அட்ரஸ் வச்சு பண்ணும். 16ங்கிறது மாஸ்க் அட்ரஸ். இந்த மாஸ்க் அட்ரஸ் வச்சுதான் நீங்க எத்தனை யூசர்ஸ் வந்து அலோவ் பண்றீங்க, எத்தனை வந்து சிஸ்டம்ஸ் வந்து உங்களோட நெட்வொர்க்குள்ள ஆக்சஸ் கொடுக்குறீங்கிறத மாஸ்க் அட்ரஸ் தான் டிஃபைன் பண்ணும். இப்போ வந்து 16 and 28 தான் மெயின் நெட்வொர்க்கு கொடுப்பாங்க. இதுதான் என்னோட டெஸ்டினேஷன். அதுல தான் நான் சப்நெட்டை கிரியேட் பண்ண போறது தான். இது என்னோட மெயின் நெட்வொர்க். இந்த மெயின் நெட்வொர்க்ல தான் நான் வந்து சப்நெட் கிரியேட் பண்ணுவேன். நான் சப்நெட் கிரியேட் பண்ணும்போது இந்த அட்ரஸ்க்கும் என்னோட சப்நெட்டோட ஐபி அட்ரஸ்க்கும் டிஃபரன்ஸ் வரும். ஓகேங்களா? நான் வந்து 16 and 28 2 கிடையாது, அண்ட் 16 கொடுத்தா என்னால இந்த ரீஜனை வச்சு இந்த ரேஞ்சை வச்சு என்னால 65,536 ஐபி அட்ரஸ் அலோவ் பண்ண முடியும். அதான் ஹையஸ்ட் 65,000 ஐபி அட்ரஸ் இந்த ஒரு நெட்வொர்க்ல, சப் நெட்வொர்க்ல. அந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் சப் நெட்வொர்க்ஸை கிரியேட் பண்ண முடியும். மல்டிபிள் வரும்போது என்னால மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து அலோவ் பண்ண முடியும். இப்போ 28 கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் தான், இல்ல அது ஐபி கால்குலேட்டர்ல வரும். ஓகேவா? அதுவும் ஜஸ்ட் வந்து நீங்க ஐபி அட்ரஸ் கால்குலேட்டர்னு போடுங்க. அதுல வந்து இந்த மாஸ்க் அட்ரஸ், நெட்வொர்க் அட்ரஸ், ஹோஸ்ட் ஐபி வச்சு எல்லாமே வரும். அதை ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்து டவுட் இருந்தா கேட்கும். ஸோ இதுதான் என்னோட நெட்வொர்க் கால்குலேட்டர், ஐபி அட்ரஸ் கால்குலேட்டர் இல்லை நெட்வொர்க் கால்குலேட்டர். ஐபி அட்ரஸ் கால்குலேட்டர் அது எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்கிறத நான் அடுத்து சொல்றேன். இது வந்து ப்ரீ டிஃபைன் இருக்கு. ஆனால் ரியல் டைம்ல வந்து மேனுவலா வந்து கிரியேட் பண்ணி இந்த டைம் நீங்க போட்டீங்களா, இதுக்கு ஒரு இது படிப்பு சொன்னீங்களே, இது போட்டதுக்கு அந்த 10.00 ஓகே டாட் ஐபி அட்ரஸ் 10 டாட் ஓகே. அவங்க கால்குலேட்டர்ல மாஸ்க் அட்ரஸ்னா என்ன, அதாவது இது பேர் மாஸ்க் அட்ரஸ் 16ங்கிறது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஐபின்னு சொல்லுவாங்க, 4th 0. முன்னாடி இருக்கிற 3மே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அட்ரஸ் சொல்லுவாங்க, அதாவது மெயின் நெட்வொர்க் அட்ரஸ். இந்த அட்ரஸ் தான் நீங்க வந்து அடுத்து வர எல்லா சப்நெட்டும் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இதுல வந்து நம்ம வந்து 4 தான் யூஸ் பண்ண போறோம், சிஏடிஆர் 6 யூஸ் பண்ண போறது, அதனால பிளாக் பண்ணிடணும், நோ பண்ணிடலாம். ஸோ இதுதான் விபிசி கிரியேட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது புரிஞ்சா? நெக்ஸ்ட் என்ன 4 இந்தியாவில் 4 யூஸ் பண்றாங்க, அப்ராட்ல யூஎஸ் அந்த மாதிரி நாட்சில பார்த்து 6 யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க நம்மளோட அட்வான்ஸ். நம்ம இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா நம்ம தான் எஃபிஷியண்டா யூஸ் பண்றோம். அவங்க 2004ல இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட அட்வான்ஸா இருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து ரேஞ்ச், எஸ் நீங்க தான் அந்த ரேஞ்சை டிஃபைன் பண்றது. ஸோ நான் விபிசி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த இதுதான் என்னோட டெஸ்டினேஷன் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. நோ VP6னா அந்த விஷயம் போல VP4ல தான் பண்ணிட்டு. இப்போ எனக்கு என்ன ஆயிருக்குன்னா சப்நெட் வந்திருக்கு, நெட்வொர்க் கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும், ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணணும். எல்லாமே லைன் 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் சப்நெட் கிரியேட் பண்ணுவேன், அடுத்து நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவேன், விச் மீன்ஸ் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரவுட் டேபிள் ரெண்டுத்தையும் கொண்டு வந்து அசோசியேட் பண்ணுவேன். இது எல்லாம் ஒவ்வொன்று என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அது 3த்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு நெட்வொர்க்கை டிஃபைன் பண்ணதா அர்த்தம். இதே ஆன் ப்ரிமிஸ்ல பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போயிட்டு ஒவ்வொன்று பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சப்நெட் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட சப்நெட். சப்நெட்டுங்கிறது ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் உங்களோட இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்க என்ன ஐபி அட்ரஸ் தரீங்களோ அது இங்கே தான் பண்ண முடியும். ஏன்னா மெயின் நெட்வொர்க்கோட ஒன் ஆஃப் த சப் நெட்வொர்க் தான் சப்நெட். ஓகேங்களா? சப்நெட்னா சப் நெட்வொர்க்னு மல்டிபிள் நெட்வொர்க்ஸ்னு அர்த்தம். நான் சொன்னா ரீஜியன் ஜோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இதுல 3 ஜோன் இருக்குன்னு சொல்றேன். அந்த 3 ஜோன்லயுமே எனக்கு வந்து ஒரே அப்ளிகேஷன் ரன் ஆகணும்னா 3 இன்ஸ்டன்ஸ் நான் பண்ணியாகும். அந்த 3 இன்ஸ்டன்ஸுமே டிஃப்ரெண்ட் சேம் இபிசி தான், ஆனா டிஃப்ரெண்ட் சப்நெட். இட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ். ஒரு சப்நெட் 1A ரன் ஆகும், ஒன்னு 1Bல, இன்னொன்று வந்து 1Cல. இந்த மாதிரி எனக்கு அப்ளிகேஷன் சேம் தான். இது ஏன்னா எனக்கு வந்து அப்ளிகேஷன் எந்த நேரமும் அவைலபிளா இருக்கும். இப்போ இந்த ஜோன் அவுட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ஜோன் வந்து லைன் பண்ணும். அதாவது எனக்கு அப்ளிகேஷன் அன்அவைலபிலிட்டி ஸ்டேட்டுக்கு போகாது. அது எல்லாமே ஆட்டோ ஸ்கேலிங் லோட் பேலன்ஸ் வரும், இன்னும் டீடைல்டா போகும். இப்போதைக்கு சப்நெட்டுங்கிறது இந்த ஒரு சப்நெட்டை வச்சு என்னால ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும். அந்த ஒரு சர்வர்ல என்னோட அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணணும். நெட்வொர்க் ஒன்று தான், சப் நெட்வொர்க் தான். நெட்வொர்க் வச்சு என்ன இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். நெட்வொர்க் உள்ள இருக்கிற சப் நெட்வொர்க் வச்சு தான் அந்த ஐபி ரேஞ்சை வச்சு தான் இன்ஸ்டன்ஸ்க்கு நான் கிரியேட் பண்ணணும். அதாவது சர்வர் இன்ஸ்டன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ சப்நெட் கிரியேட் பண்ணுறேன். சப்நெட்டுங்கிறது ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ். நீங்க தான் டிஃபைன் பண்றதே. உங்களுடைய ஐபி அட்ரஸ்க்கு இந்த உங்களோட சர்வருக்கு இந்த ஐபி தான் இருக்கணும். ஸோ இதுல கிரியேட் சப்நெட், இதுல விபிசி, என்னோட விபிசி. ஓகேங்களா? கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து அசோசியேட்டட் விபிசி சிஐடிஆர். விச் மீன்ஸ் இந்த விபிசி செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்ரஸ் இதுதான் என்னோட டெஸ்டினேஷன் அட்ரஸ் சொல்லுவாங்க. இதை தான் நான் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்ல இந்த சிஐடிஆர் நான் பிளாக் பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் இது எனக்கு மட்டும் தான் இப்போதைக்கு யூஸ் ஆகும்.
நெக்ஸ்ட் இப்போதான் சப்நெட் செட்டிங்ஸே வருது. ஸ்பெசிஃபை த சீரியல் பிளாக்ஸ் அண்ட் ஜோன்ஸ். இப்போதான் நீங்க வந்து இன்ஸ்டன்ஸ்க்கான இது கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ நான் வந்து பப்ளிக் சப்நெட் இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறது எல்லாமே பப்ளிக் தான். பிரைவேட் வரும்போது அப்போ டிஃபரன்ஸ் இருக்கு. நான் வந்து 1A ஓகேவா. 1A கொடுத்தோடனே ஜோன் ப்ரிஃபரன்ஸ் வந்து 1A 1B 1C இருக்கு. நான் 1A போடுறேன். மல்டிபிள் ஜோன்ஸ் யூஸ் பண்ணுவோம் எப்போனா ஆட்டோ ஸ்கேலிங் லோட் பேலன்ஸர் வரும்போது அப்போ யூஸ் பண்ணுவோம். அப்போ தெரியும். இப்போதைக்கு நீங்க ஒரு சப்நெட் எல்லாமே ஒன்று வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வந்துருக்கு. இது இந்த அட்ரஸ் எங்கே கொடுத்தேன்? ஏரியாவில் கொடுத்தேன். ஸோ அதை கொடுத்தாச்சு. அதெல்லாம் இப்போ பாருங்க இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. என்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன்? இந்த ரேஞ்சில் தான் கிரியேட் பண்ண போறோம். இந்த ரேஞ்சில் 0ல இருந்து 65,536 வரையும் இருக்கு. அதனால நான் 10 யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு சப்மிட் போனா 9 11 யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட ரேஞ்ச். நான் 24 ஏன் கொடுத்துருக்கேன்னா இது என்னது 16 என்னது மாஸ்க் அட்ரஸ், நெட்வொர்க் மாஸ்க் அட்ரஸ். இந்த 24 இருக்குது சப்நெட் மாஸ்க்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நான் 24 கொடுக்குறேன். எனக்கு எத்தனை ஐபி அட்ரஸ் வருது? 256 ஐபி வந்து இந்த இதுல என்னால என்ன பண்ண முடியும்? அலோவ் பண்ண முடியும். 250 சிஸ்டம்ஸ். நான் 16 கொடுக்குறேன். எத்தனை வருது? அப்போ எனக்கு இந்த ஒரு ரேஞ்சிலேயே என்னால 65,000 வரைக்கும் கொண்டு வர முடியும். இது மாதிரி எனக்கு 200 சப்நெட் இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஒரு ரேஞ்சில் என்னால 65. இப்போ நான் 11 போட்டோன்னா அதுல இன்னொரு ஒரு 65,000. இப்போ 12 போட்டோன்னா அதுல ஒண்ணு. அப்போ இந்த மாதிரி 4 இது இருக்கு. அப்போ 4 ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண மாட்டேன். இந்த 3 தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் மெயின் அட்ரஸ். இது நீங்க எப்பவுமே சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. ஏன்னா 10 ஆரம்பிக்குது. அது 000ங்கிறது 0ல இருந்து 65,000. இந்த 3வது 0 வந்து 0ல இருந்து 65,000. சாரி 1ல இருந்து 65,000. அதுக்கப்புறம் இந்த 4வது 0 வந்து 1ல இருந்து 65,000. அப்பெல்லாம் பாத்துக்கோங்க. இந்த ஒரு ரேஞ்ச் வச்சு என்னன்னா எத்தனை 65,000 ஜென்ரேட் பண்ணலாம். ஒன்று சேஞ்ச் பண்ணாலே 65,000. அப்ப அந்த மாதிரி எத்தனை இருக்குன்னு பாருங்க. பில்லியன்ஸ்ல போகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல 16 கொடுத்தேன்னா என்னால இந்த ஒரு ரேஞ்சுக்கு இவ்வளோ இது பண்ண முடியும். அதுவே 32 கொடுத்தேன்னா என்ன ஆகும்?